ஆஸ் அன் ஆத்தர் ரிவ்யூஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். இதனால் நமக்கு வந்து க்ரெடிபிலிட்டி பூஸ்ட் ஆகும் அண்ட் நிறைய ரீடர்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ நம்மளோட அமேசான் ரேங்கிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ரிவ்யூஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் நம்மளோட ரீடர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரிவ்யூஸ் கேட்குறதுன்றது வந்து இமயமலை ஏறதுக்கு ஒரு சமம், அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். சரி, நம்ம அப்படியே கேட்டாலும் ரீடர்ஸ் எல்லாருமே நமக்கு போய் ரிவ்யூஸ் கொடுப்பாங்களான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதில் நிறைய ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து லிங்க் கிளிக் பண்ணணும் அண்ட் ஆல்சோ கரெக்டாக நம்மளோட ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போகணும் அண்டு ரைட் கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்ற பட்டனை தேடி கிளிக் பண்ணி கொடுத்து அவங்க வந்து ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணணும். பட் தட்ஸ் வை நான் வந்து ஒரு ஃப்ரீ டூல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் பேஜுக்கு வந்து உங்களோட புக் பேஜுக்கு வந்து ஒரு லிங்க், இன்ஸ்டன்ட் லிங்க் ஒன்று கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த லிங்க் டேரெக்டாக உங்களோட இபுக்லேயே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீடர்ஸை ஃபோன்லேருந்து படிக்கிறாங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாகவே அவங்களோட அமேசான் பேஜில் இந்த உங்களோட பர்டிகுலர் புக்கோட லிங்க் ரிவ்யூ பேஜுக்கே கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ அவங்க பண்ண வேண்டியதில் ஜஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் அண்ட் தென் ரிவ்யூஸ் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் பாக்கி. வேறு எந்த ஒரு கிளிக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி பண்ணலான்றது இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டூலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து அமேசான் புக் ரிவ்யூ லிங்க் ஜென்ரேட்டர் ஆப். இது வந்து 100% ஃப்ரீ. இது நீங்கள் செக் இட் அவுட் கிளிக் பண்ணலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பேஜ். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, லெட்ஸ் சப்போஸ் இது வந்து என்னோடய புக் லிங்க். இது கம்ப்ளீட்டாக உங்களோட புக் லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அண்ட் இதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எந்த ரிவ்யூஸ், எந்த கண்ட்ரியோ ரீடர்ஸ்க்கு ரிவ்யூ நீங்கள் லிங்க் க்ரியேட் பண்ணுறீங்கன்றதை இந்த மூணில் ஏதாவது சூஸ் பண்ணுங்கள். நான் இந்தியா சூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் 3 கண்ட்ரிஸ் மார்க்கெட் ப்ளேசஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் ஃபீட்பேக்கை பொறுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரிஸும் வர இருக்கிற நாட்கள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் காப்பி லிங்க் அண்ட் ஓப்பன் ரிவ்யூ பேஜ் கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட லிங்க்கோட டெஸ்டிங் கூட நடந்துடும் அட் த சேம் டைம். ப்ளஸ் அது உங்களோட லிங்க் வந்து உங்களோட கிளிப்போர்டில் வந்து காப்பியும் ஆகிடும். ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகும் அண்ட் டேரெக்டாக ரிவ்யூ பேஜுக்கு வந்துடலாம். இதே டேரெக்ட் லிங்க் நீங்கள் இது வந்து காப்பி பண்ணி உங்களோட இபுக்கில் நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளீஸ் கிளிக் டு கிவ் மீ அ ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு உங்களோட பிளாக் போஸ்ட்டில் கொடுக்கலாம், ஒரு பாட்காஸ்ட் நோட்ஸில் கொடுக்கலாம். எங்கே வேணாலும் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபைல், சோஷியல் மீடியா எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக உங்களோட ப்ராடக்ட் லிங்க்கே வந்து சேர்ந்துடும். அண்ட் கஸ்டமர் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஓவரால் ரேட்டிங் கொடுக்கணும் அண்ட் தென் ரிவ்யூஸ் எழுதி சப்மிட் பண்ணணும். தட்ஸ் இட். உங்களோட ரீடர்ஸோட தாட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஷார்ட்கட்னு சொல்லலாம். ஐ ஹோப் இந்த டூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.